திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை முற்றோதல் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையை எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் பாராயணம் செய்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஐயா அருளரசு ஐயா அவர்கள் நெறிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கும் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். ஐயா சாம்பசிவ ஐயா, நிகழ்ச்சியை பார்த்துங்க. நன்றிங்க. ஐயா அருளரசு ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். சித்ரா மாதம் இது பாடுங்கம்மா, பள்ளி அடிச்சு. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன நம்முடைய குற்றங்கள் எல்லாம் தீர்க்கணும். நேற்று அந்த நிகழ்ச்சி வர முடியாத குற்றத்தை தீர்க்கணும்னு வேண்டிக்கினேன். உங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு எத்தனாவது பதவியா ஐயா? 28ங்கய்யா. திரு சோற்றுத்துறை 28. ஓ, 8ங்களா? அடையாளம் அவர்கிட்ட நேற்றுக்கு 4 பதிகம் படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. திருச்சோற்றுத்துறை. நான் அந்த நிகழ்ச்சி என்னது கேட்காத போயிட்டாத. திருச்சோற்றுத்துறை பண் வந்து தக்கராக பண். அது முதல் பண்ணாக நாழிகை 30 நாழிகை வந்து 33 முக்கால் நாழிகை, 20 நாழிகைல 3 முக்கால் நாழிகைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இரவு அத பொழுது முடியும் போகிறது மாலையில 6லிருந்து 7:30க்குள்ள பாடுற பதிகம்னு சொல்லுவாங்க. தக்க ராகத்தை காம்போதி ராகத்துல பாடுவதா சொல்ற அந்த பண் அமைப்பில இதை பண்ணியிருக்கிறார்கள். காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள 13வது தலமாக தஞ்சை திருவையாற்றுக்கு அருகே உள்ள திருச்சோற்றுத்துறை என்ற தலமாக இது அமைந்திருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 354. அப்பரு சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வளர் தமிழ் மாலை
ஒருமையால் செப்பவே சென்று சேர்ந்தனர் சேர்விலார் முப்புறம் சற்ற முன்னவர் கோயில் முன். இந்த முப்புறங்களை எரித்த அந்த பெருமானுடைய கோயில் முன்னிலே போய் சேர்ந்தாராம். எப்படி சேர்ந்தார்னா, அப்பரு சோற்றுத்துறை சென்று அடைவோமே என்று தான் மட்டும் போகாமல் தன்னோடு வந்தவர்களே சேர்த்து அழைத்து கொண்டு போகிற மாதிரி அமைந்த பாடலாக இதை ஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அதனால அந்த காலத்துல அவங்களோட 1000 ஆண்டு போன அடியார்கள் இருந்தாலும் இப்ப நம்மளும் அவரோடு சேர்ந்து போகிற மாதிரி இந்த பதிகங்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன. அதற்கான இந்த பதிகத்தை இப்ப நாம் படிப்போம். முதல் பாட்டு செப்ப நெஞ்சே. நன்றிங்க. முதலாம் திருமுறை 28வது பதிகம். பதியின் பெயர் திரு சோற்றுத்துறை, பண்ணின் பெயர் தக்கராகும். முதலாம் திருமுறையில் 28வது பதிகமாக திரு சோற்றுத்துறை என்ற பதியின் மீது தக்கராகம் பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் என்னும் பதிகம். திருச்சிற்றம்பலம். செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்பனென்னாதருளே துணையாக ஒப்பரொப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர் சோற்றுத்துறை சென்றடைவோமே, அப்பர் சோற்றுத்துறை சென்றடைவோமே. திருநீறுதான் நமக்கு துணையாக இருக்கிறது என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. பாலும் நெய்யும் தயிரும் பயின்றாடி தோலு நூலும் தோதைந்த வரை மார்பர் மாலும் சோலை பூடை சூழ் மட மஞ்சை ஆலும் சோற்று துறை சென்று அடைவோமே. பெருமானுடைய திருமுழுக்குக்கு உரிய பொருள் பால், நெய், தயிர். இது 3 தான். அது கூட பால் மட்டும்தான் பசு கொடுக்கும், தயிரும் நெய்யும் மனித முயற்சியிலே உண்டாவது. ஆனால் ஆனஞ்சுன்னா பசுக்கள் ஆனைந்தும் தருகிறதுன்னு சொல்றது வந்து உண்மையாகவே ஏமாற்று வேலை. அதனால நெய்யோடு ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்ற 3 பொருளைத்தான் அபிஷேகத்துக்கு சொல்லுவார்கள். இது நல்லா அது 5 ஆக்கி அதை தயிர் வெண்ணெய் இல்லை அது வந்து கோசலம் கோமயம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு வைதிக நிலை. ஆனால் ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்து. திருமுழுக்கு என்ற போது பசு தருகிற அந்த பால், அந்த பாலுடைய மனித முயற்சினாலே ஏற்படுத்துகிற தயிரும் நெய்யும் ஆக 3 தான் என்று சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். செய்ய சட செய்யரு செய் வேற படிக்கலாமா? 2வது 3வது பாட்டு பெரிய பாட்டு நான் பாட்டு படிச்சிருக்கிறேன். வாங்கம்மா 3வது பாடல். செய்ய செய்ய சடையர் விடைவூர்வர் கைகொள்வேலர் கழலர் கரிகாடர் தையலால் ஒரு பாகமாயம் ஐயர் சோற்றுத்துறை சென்றடைவோமே. நன்றி ஐயா. விடையூர் என்பது பெருமான் அறத்தின் வழி நின்று நமக்கு அருள் செய்கிறான் என்பதற்கு அடையாளமாக விடை ஊர்வர் என்பது. 4வது பாட்டு பிணிகொள் ஆக்கை. நன்றிம்மா. அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. ஐயா. பிணிகொள் ஆக்கை ஒழிய பிற புலிர் துணிகொள் போரா துலங்கு மழுவால மணிகொள் கண்டார் மேயவார் பொழில் அணிகொள் சோற்று துறை சென்று அடைவோமே, அணிகொள் சோற்று துறை சென்று அடைவோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆக தேவார திருமுறைகளை படிப்பதனுடைய பலன் பிணிகுள் ஆக்கை ஒழிய பிறப்பறுப்பீர் என்பது பிறப்பை அறுத்து இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்பதற்காக உள்ளது என்று ஞான சம்பந்த பெருமான் நினைவூட்டுகிறார். பிறையும் அறவும் 5வது பாட்டு. நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. 5வது பாடல்.
கணபதி ஐயா கையை உயர்த்தினார். பாட சொல்றேன். சிவாய நம ஐயா. சிவாயம். பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக உறையும் செல்வம் உடையார் காவிரி அறையும் சோற்று துறை சென்று அடைவோமே. அறையும் சோற்று துறை சென்று அடைவோமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பிறையாகிய சந்திரனை தலை சூடியிருக்கிறார். தன்னை சரணடைந்தாரை தலைமேல் தாங்கும் பிரானாக. அரவமாகிய பாம்பை அவர் சூடியிருக்கிறார். எதற்காக? தன்னை பகைத்த வந்தவர்களையும் நட்பாக்கிக் கொள்வதற்காக. அதே மாதிரி புனல் என்பது கங்கை. இந்த உலகை அழிக்க வந்ததை பகீரதனுடைய வேண்டுதனாலே தன்னுடைய சடைமேல் தாங்கி உலகியலை காத்தவர் என்ற வகையிலே அவன் அதனாலே சந்திரசேகரனாகவும் கங்காதரனாகவும் திகழ்கிறான். அந்த 6 துடிகளோடு. ஐயா கணபதி ஐயா வந்துட்டாருங்க. சிவா நான் பாட்டுங்களா? சிவா 4வது பாட்டு துடிகளோடு. சிவா சிற்றம்பலம். வினை கொள்ளாங்கை வழியே பிறப்பு நீர் துணிகொள் போர துளங்கு ஒழுவலர் மணிகொள் கண்டர் மேய பொழில் கனிகள் சோற்றுத்துறை சென்றடைவோமே. அணிகள் சோற்றுத்துறை சென்றடைவோமே. ஐயா உங்களை 5வது பாட்டு பாட கூப்பிட்டாங்க. நீங்க டிலே ஆனதுனால உங்களை பாலசுந்தரம் பாடினார். நீங்க 6வது பாட்டு பாடினையா? 4வது பாட்டு அடுத்தது துடிகளோடு. துடிகளோடு முழுவும் மெம்மவே பொடிகள் ஊசி புறங்க புறங்க படிகள் பாடி பாடல் பயன்றாடும் அடிகள் தொற்றுத்துறை சென்றடைவோமே. படிகள் பாடியாடல் பயன்றாடும் அடிகள் தொற்றுத்துறை சென்றடைவோமே. திருச்சிற்றம்பலம். சிவா பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக என்று சொல்லி அதுதான் நேற்று நாங்க திருக்குடக்குமனுக்கு செய்த சுடலை மாடன் என்ற உருவம் என்று சொல்லுவார்கள். 7வது பாட்டு சாடிக்காலன். அம்மா பத்மாஜி அம்மா வாங்கம்மா. 7வது பாடல்மா. ஐயா சிவாய நமயா. சாடி காலான் மாலா தலைமாலை சூடி முயக்கு சுவண்டாய் வருவார்த்தா பாடி ஆடி பரவுவார் உள்ளத்து ஆடி சோற்று திரை சென்றடைவோமே. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்காக யமனை கூட காலால் உதைக்க வல்லவன் சிவன் என்பதை மார்க்கண்டேயர் வரலாறு மூலமாக சொல்கிற அந்த பாடல். வாழ்க. 8வது பாட்டு 8வது பெண்ணோர் பாகமுடையான். ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா இருவரும் வாங்கம்மா. அடுத்தடுத்து பாடுங்க. பெண்ணோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த நுதலினார் எண்ணாதரக்கண் எடுக்க ஊன்றிய அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே. அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே. பெண்ணோர் பாகமாக பெருமான் தன்னுடைய கருணையை ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். அடுத்து 9வது பாட்டு தொழுவார் இருவர்.
தொழுவார் இருப துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள்கள் செய்தவன் விழவார் மருகில் விதியால் மிக்கம் எழிலால் சோற்று துறை சென்றடைவோமே எழிலால் சோற்று துறை சென்று அடைவோமே. திருச்சிற்றம்பலம். தொழுவார் இருவர் என்பது திருமாலும் பிரமனும் ஆகிய யான் எனது என்ற செருக்கின் அடையாளமாக இருக்கிற அவர்கள் தொழ அவர்களுக்கு அழலாய் ஓங்கி அந்த யான் எனது என்ற செருக்கை அடக்கினான் என்ற நிலையிலே அமைந்த பாடல். அடுத்து 10 கோது சாற்றி. அம்மா வாங்கம்மா, உமாமா வாங்கம்மா. அம்மா உமா மகேஸ்வரி அம்மா. வெளியே இருக்காங்களாட்டுக்கு. பாடுங்கம்மா. கோது சாத்தி தெரிவார் அமன் குண்ட போதும் ஒத்தை உணராதெழு நெஞ்சே நீதி நின்று நினைவார் வேடமா ஆதி சோற்று துறை சென்று அடைவோமே ஆதி சோற்று துறை சென்று அடைவோமே. ஓதி ஓத்து என்பது ஓத்து என்றால் வேதம். அந்த வேதத்தை ஓதி அந்த அதனுடைய பலனாகிய அஞ்செழுத்தை உணராத அமன் குண்டர்கள், அதனாலே அவர்கள் நீதி நெறியின் பெயராலே கடவுளை மறந்தவர்கள் என்ற நிலையில அமைந்த பாடல். அடுத்து 11 பதிக பலன். அம்மா வேலரசி அம்மா பாடுங்கம்மா. 11வது பாடம். சிவாய நம. அந்தன் சோற்று துறையம் ஆதியை சிந்தை செய்மின் அடியாராயிரின் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே வந்தவாறே புனைதல் வழிபாடே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் சந்தம் பாடுவதிலே வல்லவர். அதனால்தான் அவருக்கு ஞான சம்பந்தன்னே பேரு. அந்த சந்தம் பாடல் வல்லதான் அருணகிரியார் கூட ஞான சம்பந்தர மாதிரி பாடணும். திருப்புகழ் சந்தம் தான். ஆனா அந்த சந்தம் பாடி அவரே எப்படி வேண்டார், புவி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயேன்னு பாடினார். புகழியில் வித்தகரா ஞான சம்பந்தர் மாதிரி பாடணும் அப்படின்னு கேட்டார். அந்த சந்த இசைய அப்படியேதான் பாடணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்த சந்த இசை அவருடைய காலத்துல அவர் அந்த சந்தம் தான் பயன்படுத்தா சொல்ல முடியாது. பின்னாடி வந்த எருக்கத்தம்புலியூர் பாடினியாதான் சந்தம் பண்ணை வகுத்தார்கள். அதனால ஞான சம்பந்தரே சொல்றாரு, நான் பாடின வகையில நீங்க பாடின அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்தவாறு நீங்க பாடலாம். அதனால தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாடல் செய்கையிடம் போவார் என்பது அந்த இசை ஞானத்துக்குரிய சாம்பசியமான ஆட்களுக்கு தான். என்ன மாதிரி ஆளுங்க நாங்க எப்படி ஒன்னாலும் பாடினா கோழை மிடராக கவி கோடு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையும் இடமும். அதுதான் வந்தவாறே புனைதல் வழிபாடு என்று சொல்லி இருவருக்குமாக இங்கே இடம் கொடுக்கிற மாதிரி அமைந்த திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க ஞான சம்பந்தம். அடுத்து 29வது பதிகம். திரு நரையூர் சித்தீச்சரம் தக்கராகப்பண் என்று அந்த பண்ணில என்னவா அந்த பண்ணை பத்தி இரவு பண்ணாக அந்த மாலை 6லேருந்து 7 மணிக்குள்ள 18லேருந்து 19 நாழிகளை பாடுற மணியில பாடுற அந்த பாடல் காம்போதி ராகத்துல சொல்லுவாங்க. முடிஞ்சா சாம்பசிவ மாதிரி காம்போதியில பாடலாம், இல்லை என்ன மாதிரி எப்படி வேணாலும் பாடலாம் அப்படின்னு 2 வகையிலும் பாடுகிற மாதிரி அமைந்தது. இந்த நரையூர் சித்தீச்சரம் என்பது கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகே உள்ள சிவத்தலம் காவிரி தென்கரையிலே 65வது தலமாக அமைந்துள்ளது. இதற்கான நம்முடைய பெரிய புராண பாடல் 403. பாடும் அறதை பெரும்பாழி முதலாம் சேடர்பயில் திருச்சேரை நாலூருடன் நாடிய சீர் நாரையூர் தென் திருப்புத்தூ நயந்து இறஞ்ச நீடு தமிழ் தொடைகள்
தமிழ்த்தொடை புகுந்து நுகர்வோடு நகர்ந்து இனிதிருந்தார் என்று சொல்லி பல்வேறு தலங்களை தரிசிக்க செல்கிற போது திருச்சேரை, திருநாளூர் முதலிய தலங்களை நினைக்க போய் குடவாயில் தலைவரோடு இடையில திரு நரையூர் சித்தீச்சரத்தை வழிபட்டு அவர் இந்த பதிகத்தை அருளினார் என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி விளக்குகிறார். முதல் பாடல் ஊருலாவு பலி கொண்டு. அம்மா சித்ராமா வாங்கம்மா, முதலாவது பாடல்மா. திருச்சிற்றம்பலம். ஊருலாவு பலி கொண்டுலகேத்த நீருலாவு நிமிர்புன் சடையண்ணல் சீருலாவும் மறையோர் நரையூரில் சேரும் சித்தீச்சரம் சென்று அடை நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் பிரம்ம கபாலத்தை கையில் கொண்டு யான் எனது என்ற செருக்கை நம்மிடத்திலே பலி கேட்கிறான். அதனாலே நாம் ஆணவத்தை அடக்கலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். ஆனா இதை பிச்சாடனராக்கி அவர் கையில ஒரு வெள்ளிக்கிணத்தை கொடுத்து பொன்காசு போட்டு சொல்லி கேட்கிறாங்க. பிச்சாடனர் உற்சவமூர்த்தின்ற பேரால வாழ்க. காடும் நகரமும். நான் பாடிட்டுமா? பாடிங்க ஐயா. நன்றி. காடும் நாடும் கலக்க பலி நன்னி ஓடு கங்கை ஒளிர் புன்சடை தாழ காடும் நாடும் கலக்க பலி நன்னி ஓடு கங்கை ஒளிர் புன்சடை தாழ வீடுமாக மறையோர் நரையூரில் நீடும் சித்தீச்சரமே நினை நெஞ்சே வீடுமாக மறையோர் நரையூரில் நீடும் சித்தீச்சரமே நினை நெஞ்சே. நன்றிங்க ஐயா. காடும் நாடும் கலக்க பலி என்பது அவன் ஊர் உலகத்துல எல்லாரிடத்திலையும் போய் பலி கேட்கான். எதை? யான் எனது என்ற செருக்கை என்ற வகையில. ஆனால் அந்த ஓடு கங்கையினுடைய செருக்கை அப்படி அடக்கினான் என்ற வகையிலே அவன் சடையிலே அந்த கங்கையை தாங்கியிருக்கிறான் என்று சொல்வார்கள். அப்ப அடுத்தது மூன்றாவது பாட்டு கல்வியாளர். ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. கல்வியாளர் அந்த பாடல் பாடுங்க. ஒன்றாவது பாடல். கல்வியாளர் கனகமழல் மேனி புல்கு கங்கை உரிபுன் சடையானோ மல்கு திங்கள் நரையூரில் செல்வ சித்தே சரம் சென்று அடை நெஞ்சே செல்வ சித்தே சரம் சென்று அடை நெஞ்சே. கல்வியாளர் என்பது எனது என்ற யான் என்ற செருக்கை உடைய, நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் அப்படின்ற யான் என்ற செருக்கை உடைய பிரம்மனை குறிக்கும். கனகம் என்பது செல்வமாகிய திருமால், அது எனது என்ற செருக்கை தரும். இந்த ரெண்டையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் பாடுகிற பாடல் இது. வாழ்க. அடுத்து நான்காவது நீடவல்ல. அம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. நாலாவது பாடல்மா. நீடவல்ல நிமிர் புன்சடை தாழ. நீடவல்ல நிமிர் புன்சடை தாழ ஆடவல்ல அடிகள் இடமாகும் பாடல் வண்டு பயிலும் நரையூரில் சேடர் சித்தீச்சரமே தெளி நெஞ்சே. சடை என்பது தவத்தின் அடையாளம். ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று நீண்ட சடை தாழ அவன் தவமிருக்கிறான் ஆன்மாக்களுக்காக என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். அடுத்து ஐந்தாவது பாடல் ஒம்பராலும்.
அம்மா வாங்கம்மா, பட்டமால்மா வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. உம்பராலும் உலகினவராலும் தம் பெருமையளத்தறி கரியனானோர் நன்புலாவு மறையோர் நரையூரில் செம்பொன் சித்தி சரமே தெளி நெஞ்சே. சிவாய நம. தம்பெருமான் தானறியான் சாழலோ என்று ஞான மாணிக்கவாசற்படுகிற பாடலை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்த பாடல் இது இருக்கும். நான் தம்பெருமை அளத்தற்கு அறியான் என்று பாடியிருக்கிறார். அடுத்த 6வது பாட்டு கூருலாவு. ஐயா வாங்க ரவிச்சந்திரன் ஐயா. 6வது பாடல் கூருலாவு படையான் மணி. கூருலாவு படையான் விடையேறி போருலாவு முழுவானலாடி பேருலாவு பெருமான் நிறையூரில் சேரும் சித்தி சரமே இடமாமே சேரும் சித்தி சரமே இடமாமே. திருச்சிட்டமாண்டி. அறத்தின் அடையாளமாக விடையாகிய எருதின் மேலே ஏறி நிற்கிற அவன் கையிலே மழுவ வைத்திருக்கிறான். எதற்கு? நம்முடைய வினைகளை அறுப்பதற்கு என்று சொல்லுவார்கள். அடுத்து 7வது பாட்டு அன்றி நின்ற அவுணர். வாங்கம்மா பிரேமா அம்மா. திருச்சிற்றம்பலம். அன்றி நின்ற அவுணர் புறம் 7வது பாடல் தாங்கய்யா. ஆமாமா, கரெக்டா பாடுங்க. பாடுமா, கரெக்டா தான் பாருங்க, பாடுங்க. அன்றி நின்ற அவுணர் புறம் எய்த வென்றி வில்லி விமலன் விரும்புமோர் மன்றில் வாச மணமா நரையூரில் சென்று சேத்தே சரமே தெளி நெஞ்சே. மன்றில் வாச மணமா நரையூரில் சென்று சேத்தே சரமே தெளி நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அவுணர் புறம் என்பது முப்புறம் எரித்தல், முப்புறமாவது மும்மல காரியம் என்ற நம்முடைய திருமூல நாயனாருடைய பாடலை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து 8வது அரக்கன் ஆண்மை. வாங்கம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாய நமய்யா. அரக்கனான்மை அழியவரை தன்னால் செருக்கையூன்றும் விரலான் விரும்புமோர் பரங்கும் கீர்த்தியுடையார் நரையூரில் திருக்கொள் சித்தீச்சரமே தெளி நெஞ்சே. பறக்கும் கீர்த்தியுடையார் நரையூரில் திருக்கொள் சித்தீச்சரமே தெளி நெஞ்சே. சிவாய நம. அவனுடைய திரு நரையூரிலே இருக்கிற அந்த பெருமானுடைய பறக்கும் பெருமையது 10 தலைகளாலும் 20 தோள்களாலும் கையிலையை தூக்கிவிடாமல் ஆணவம் படைத்தவனை தன் சிறு கால் விரலால் அடக்கிய சிறப்புக்குரிய என்பதை சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். அடுத்து 9வது ஆழியானும் அலர் உறைவானும். வாங்கம்மா செந்தமிழ் செல்வியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவானமையா. ஆழியானும் மலரில் உறைவானும் ஊழி நாடி உணராத்திருந்து மேல் ஆழியானும் மலரில் உறைவானும் ஊழி நாடி உணராத்திரித்து மேல் சூழன நேட எரியாம் ஒருவன் சேர் சூழ நேட எரியாம் ஒருவன் சேர் நீழல் சேர்த்தி சரமே நினை நெஞ்சே நீழல் சேர்த்தி சரமே நினை நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆழியான்
திருமால் மலர் உறைவான் பிரமன் இவர்கள் தேடிய போது பெருமான் அழலுருவாய் நின்றான். அந்த அழலுருவன் தான் இலிங்கம் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்து அவர் காண்கிறார், இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமுற்றென. அந்த இலிங்க உருவத்துக்கு அடையாளமாக அமைந்த பாடல் இது என்று சொல்லுவார்கள். வாழ்க. 10வது பாட்டு மெய்யன் மாசர். வாங்கம்மா பரபாக்கம் உமா அம்மா வாங்கம்மா. சிவாயனம் ஐயா. மெய்யின் மாசர் விரினுன் துகிலார் கையில் உண்டே கழற்றும் உரை கொள்ளேல் உய்ய வேண்டில் இறைவன் அறையூரில் செய்யும் செத்தி சரமே தவமாமே செய்யும் சித்தி சரமே தவமாமே. சிவாயனம் ஐயா. அறத்தின் வடிவிலே உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற சமணர்கள் மெய்யில் மாசு உடையவர்கள், அதனால அவங்களா குளிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மெய்யில் மாசு உடையவர்கள் விரினின் தொழிலாளர் என்று அவருடைய சொல்ல கேட்க வேண்டாம். கையில சோறு உண்டு, தேவையில்லாதவற்றெல்லாம் கழறுகிறார்கள், சொல்கிறார்கள். அவருடைய உரையை கொள்ள வேண்டாம் என்று. ஏன்னா அதனால் நம்மட வினை தீர்வதற்கு வாய்ப்பில்லை என்பதற்காக அமைந்த பாட்டு இது. வாழ்க. 11வது பாட்டு மெய்த்துலாவு. ஐயா வாங்கய்யா, ராஜாராம் ஐயா வாங்கய்யா. சிவானமையா. மெய்த்து உலாவும் மறையோர் நரையோரில் சித்தன் சித்தி சரத்தை உயர்காலி அத்தன் பாதம் அடியான தம்மந்தன் பத்தும் பாட பறையும் பாவமே. திருச்சிற்றம்பலம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லி அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பாடல்கள் நாம் படித்தால் நம்முடைய வினைகள் தீரும் என்கிற வகையிலே அத்தன் பாதம் அணிஞான சம்பந்தன் பத்தும் பாட பறையும் பாவமே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும். அதனாலே புண்ணியம் வந்துருமானா, புண்ணியம் வந்தாலும் நமக்கு பிறை உண்டு. அதனால இருவினை ஒப்பு வரும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து 30வது பதிகம் திரு புகலி என்கிற சீர்காழி ஞானசம்பந்தருடைய அவதாரத்தலமாகிய இது 12 பெயர்களை கொண்டது. அதிலே ஒன்று புகலி. அந்த புகலி காவிரியினுடைய வடகரையிலே சிதம்பரத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடையில இருக்கிறது. 14வது தலம். அங்கே இருக்கிற தோணிபுரநாதர் பிரம்மபுரத்து பெருமான் என்று சொல்வார்கள். அம்பாள் திருநிலை நாயகி. பண்ணு தக்கராகமாக இரவு முதல் பண்ணாக அந்த 30 நாளையிலிருந்து 31 நாழிகளை மாலை நேரத்துல 6லிருந்து 7:30க்குள்ள காம்போதி ராகத்துல பாடுற பதிகமாக இதை அமைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். இதை எப்போ பாடினான்னு கேட்டா ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய எல்லா தலப்பயணங்களையும் முடித்து கொண்டு தன்னுடைய 16வது வயதிலே சீர்காழியிலே தங்கியிருக்கிற போது அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். அதை கேள்விப்பட்டு அடியார் பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்தவர்களையெல்லாம் அமர வைத்து நிறைய சீர்காழியை பற்றி நிறைய பதிகங்கள் பாடினார். அதிலே இதுவும் ஒன்று என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். இதற்கான பெரிய புராண பாடல் 1159. வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தரவாரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி தன்னுடைய திருமணத்துக்கு வந்த அடியார்களை எல்லாம் வரவேற்று அமர வைத்து அவர்கள் எதிரிலே பல சீர்காழியை பற்றி பல பதிகங்கள் பாடினார். அதிலே இது ஒரு பதிகம். விதியாய் விளைவாய் என்று தொடங்குகிற பாடல். வாங்கம்மா செண்பகில்யம்மா வாங்கம்மா. முதலாவது பாடல். நன்றி. விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாவது கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கயம் நின்று அலர தேன்
பொதியார் பொழில் சூழ் புகழி நகர்த்தானே. பொதியார் பொழில் சூழ் புகழி நகர்த்தானே. நன்றி ஐயா. விதியின் பயனாக எல்லாம் அமைகிறது என்று சொல்கிற போது அந்த விதியை மீறி மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்தார். அதனால அடியார்களுக்கும் அவர் யமனை வரவிடாமல் தடுப்பார். அதனாலே பிறப்பு நீங்கும், இறப்பு இல்லாத நிலை வரும் என்ற வழக இறப்பு இல்லாத பிறப்பு நிலைக்கு அடையாளமாக அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. 2வது பாட்டு ஒன்னார் புறம் 1. வாங்கம்மா பத்மாவதி அம்மா வாங்கம்மா. ஒன்னார் புறமூன்றெரித்த ஒருவன் மின்னார் இடையாலொடும் கூடிய வேடம் தன்னால் உறவு ஆவது தன்கடல் சூழ்ந்த பொன்னார் வயல் பூம்புகழி நகர்த்தானே. சிவாய் நம. புறமூன்று எரித்தது முப்புறம் எரித்தல், முப்புறமாவது மும்மல காரிவன்று நம்முடைய ஆணவம் மாயை கண்மைகளை மாயதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயவும் அமுக்குவதற்கான பாடல் இது. வாழ்க. 3வது வலியின் மதி செஞ்சடை. ஐயா வாங்கியா ராஜா ஐயா ராணி அம்மா. 3வது பாடல் 4வது பாடல் முறையாக. சிவாயம். வலியில் மதி செஞ்சடை வைத்த மணாளன் புலியின் அதழ் கொண்டு அரை ஆர்த்த புனிதன் மலியும் பதிமா மறையோர் நிறைந்து ஈண்டி பொலியும் புனல் பூம்புகழி நகர்த்தானே. பொலியும் புனல் பூம்புகழி நகர்த்தானே. மதியில் செஞ்சடை வைத்தல் என்பது சந்திரசேகரனாக தன்னை சரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கும் பிரானாக அமைகிறான் என்பதற்கு அடையாளம். 4வது பாட்டுமா ராணிமா. அயலார் தடங்கண்ணியோடும் ஏறி அயலார் கடையில் பழி கொண்ட அழகன் இயலால் உறையும் இடம் என்று செய்யோர்க்கும் புயலார் கடல் புகழிகர்ந்தானே. புயலார் கடல் பூக்களி நகர்த்தானே. சிவாய நம. நன்றி ஐயா. அறத்தின் அடையாளமாக எருதின் மேலே ஏறி அவன் பலி கொள்வது நம்முடைய யான் என்ற செருக்கை என்று உணர்த்துகிற பாடல் இது. வாழ்க. அடுத்து காதார் கனபொற்குழை. வாங்கம்மா லலிதாம்மா பாலசுந்தரம் ஐயா. 5வது பாடல் 6வது பாடல் முறையாக. பாடுங்க 5வது பாடல். 5வது பாடல் ஐயா நமச்சிவாய. காதா கண பொன் கோழை தோடது இளங்க தாதார் மலத்தன் சடையேருள் முடித்து நாதன் உறையும் இடமாவது நாளும் போதார் பொழில் பூம்புகழி நகர்த்தானே. போதார் பொழில் பூம்புகழத்தானே. தோடுடைய செவியன் என்று சொல்லி தனக்கு ஞானப்பால் தந்த திருநிலை நாயகி நினைத்து பாடிய பாடல் என்ற முதல் பாடல் சொல்லுவாங்க. இங்க என்ன பண்றாரு? காதில் குழையோடு திலங்கன்னு பாரு. இங்க பிரம்மபுரத்து பெருமான் குழையோடு திகழ்கிறான். திருநிலை நாயகி தோடு அணிந்திருக்கிறாள் என அம்மையப்பனாக தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் உடை தொன்மை கோலம் என்று ஞான சம்பந்தர் பாடுகிறார். இந்த மணிவாசகர் பாடுகிற பாடலை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 6வது வலமார் படைமான். ஐயா சித்தம்பலம். வலமார் படைமான் மழு வேந்திய மைந்தன் கலமார் கடல் நஞ்சமுதுண்ட கருத்தன் புலமார் பதி கொன்றைகள் பொன் செரியத்தேன் புலமார் வயல் பூம்புகழி நகர்தானே. புலமார் வயல் பூம்புகழி நகர்தானே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. உலக எது பெரிய நாகரிகம்னா வள்ளுவர் சொன்னார், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகர்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த நயத்தக்க நாகரிக
அமுதத்துக்காக கடலை கடைந்த போது எழுந்த நஞ்சை தான் உண்டு அமுதத்தை கொடுத்த அந்த நனிநாகரிகன் என்ற செயலை நினைவுபடுத்தலாம் இந்த பாடல். இந்த மாதிரி நஞ்சு உண்டவர் இன்னொருத்தர் யாருன்னு நமக்கு அப்பர் சாமி. அவரும் அமணர்களுக்காக என்ன பண்ணாரு, நஞ்சு உண்டு அந்த நஞ்சையே அமுதமாக்கி அதை என்ன பண்ணாரு, பதிகமா பாடினார். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு கருத்தான் கனலன். வாங்கம்மா உமா மகேஸ்வரி அம்மா வாங்கம்மா. கருத்தான் கனலால் மதில் மூன்றையும் வேத செருத்தான் திகழும் கடல் நஞ்சமுதாக அறுத்தான் அயந்தன் சிரம் 5லும் ஒன்றை பொறுத்தான் இடம் பூம்புகழு நகர்தானே பொறுத்தான் இடம் பூம்புகழி நகர்தானே. நம்ம சிவனுக்கு எப்படி 5 முகமோ அதே மாதிரி பிரமனுக்கும் 5 முகம். ஆனால் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஆணவத்தை அடக்காக அவன் தலையிலே ஒன்றை அறுத்தான் என்கிற வகையிலே அந்த பிரம்மனை நான்முகனாக்கிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. 8வது தொழிலான் மிகு தொண்டர். வாங்கம்மா வேலரசி அம்மா வாங்கம்மா. சிவாயனம்மா. ஆடியோ கேட்கலாமா? கேக்குதுங்க. எதை எடுக்கிறேன்? தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல எழிலார் வரையலான் கணை சேற்ற கழலுணரையும் இடம் கண்டல்கள் மிண்டி பொழிலால் மலி பூம்புக நகர்தானே பொழிலால் மலி பூம்புகலி நகர்தானே. சிவா திருச்சிற்றம்பலம். தொழிலான் மிகு தொண்டர் என்பது ஏதோ நான் அடியார் கோலம் கொண்ட திருநீரை பூசிக்கினேன் ருத்ராட்சி அணிந்தினேன் என்பது அடியார் கோலம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நமக்கு எது தொழிலாக அமைதோ அந்த தொழிலையே தொண்டாக கொள்ளுதல் என்ற வகையில நம்முடைய 63 நார்களும் அவரவர்கள் செய்த வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ற தொழிலையே தொண்டாக்கி கொண்டார்கள் என்பதை நினைவுபடுத்துகிற பாடலாக இது அமைந்திருக்கிறது. தொழிலார் மிகு தொண்டர்கள். வாழ்க. அவர்கள் தோத்திரம் சொன்னால் அந்த தோத்திரம் பெருமானை தன்னிடத்திலே வரவழைக்கும். வாழ்க. மாண்டார் சுடலை. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. ஐயா முனுசாமி ஐயா வாங்க. செல்வமாமா. மாண்டார் சுடலை பொடி பூசி மயானத்து ஈண்டானடமாடிய ஏந்தல் தன்மேனி நீண்டான் இருவர்க்கு எரியாய் அறவாரம் பூண்டான் நகர் பூம்புகலூர் நகர்தானே பூண்டான் நகர் பூம்புகலின் நகர்தானே. மாண்டார் சுடல் என்பதுதான் நேற்று பிரதி சட்டப்பட்ட சுடலை மாடன். அந்த சுடலை மாடன் இறந்தாருடைய எலும்பு சாம்பல் எடுத்து பூசி உலக நிலையாமையை உணர்த்துகிற அது உருவமாக. அப்ப சோதி என்பது அருவமாக இருக்கிறது, இலிங்கம் என்பது அருவுருவமாக இருக்கிறது. சுடலை மாடன் நமக்கு உருவமாக இருந்து அருள் கிராமத்து காவல் தெய்வம் இருக்கிறான் என்ற வகையிலே அருவம் அருவுருவம் உருவம் என்ற வகையிலே நேற்று செய்த அந்த செய்தியை நினைவுபடுத்த மாதிரி மாண்டார் சுடலை பொடி பூசி என்று சுடலையானை கண்டீர் தொடர்பாலதே என்று அப்பர் சாமி பாடலை நினைவுபடுத்த மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து 10வது பாட்டு ரவிச்சந்திரன் ஐயாவா. நன்றி. உடையா துயில்வோம் துழவா சமன் கைய அடையாதன சொல்லுவராதற்காலத்தை கிடையாதவன்றன் நகர்தன் மலிபூகம் புடையா தருவும் புகழின் நகர்தானே புடையார் தருவும் புகழின் நகர்தானே. அந்த உடையார் துகில் போர்த்து உழல்கிற அந்த அமணர்கள் சமணர்களுடைய அவர்களுடைய
அடையாதென சொல்லுவார்கள், அதை நாம் கேட்க வேண்டாம். என அவர்கள் அறத்தின் பெயராலே கடவுளை மறந்தவர்கள் என்று சொல்வார் என்பதை உணர்த்துகிற பாடலாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கடைசி பார்த்து கடைக்காப்பு இறைக்கும் பொன் செஞ்சடை. பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். இறைக்கும் புனல் செஞ்சடை வைத்த எம்மான் தன் உரைக்கும் பொழில் புகழி நகர் தன்மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன் ஒன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே. உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன் ஒன்மாலை வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. யாரு நல்லவர்னா தமிழ்ஞான சம்பந்தனுடைய சொல்லை சொல்கிறவர்கள் நல்லவர்கள் என்று மட்டுமல்லாமல் வரைக்கும் தொழில் வல்லவர். யார் யாருக்கு என்ன தொழில் வாய்த்ததோ அந்த தொழிலையே தொண்டாக்கி கொண்டு இறைப்பணி செய்வதுதான் உண்மையாகவே நல்லவர்கள் என்று சொல்கிற மாதிரி அமைந்த திரு கடைக்காப்பு பாடல். வாழ்க. அடுத்த 4 படிச்சலாமையா? படிச்சிடலாம் ஐயா. சரி. 31 திரு குரங்கணில் முட்டம். இது தக்கராக பண்ணிலே அமைந்தது. இரவு பண்ணாக அந்த 18 30 33 நாழிகையில மாலையில 6லிருந்து 7:30க்குள்ள காம்போதி ராகத்திலே பாடுவது. தொண்டை நாட்டினுடைய 5வது தலமாக காஞ்சி வந்தவாசி சாலையிலே பாலாற்றங்கரையிலே அமைந்த தலம் என்று சொல்லுவார்கள். இங்கே உள்ள அந்த பெருமான் கொட்டமலைநாதர் அப்படின்னு பேரு. இறை வளையம்மை என்று சொல்வார்கள். குரங்கு அணில் முட்டம் என்ற காக்கை அங்க 3 வழிபட்ட தலமாக சொல்லுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 985. ஆதி முதல்வர் குரங்கணி முட்டத்தை அணைந்து பணிந்து ஏத்தி நீதியாரும் திரு தொண்டர் போற்ற நிகரில் சண்பையினில் வேதமோடு சைவ நெறி வந்த கவுனியனார் மாதோர் பாகரு தாம் மன்றும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார். ஞான சம்பந்த பெருமான் காஞ்சிபுரம் நகரத்துக்கு எழுந்தருள ஏகம்ப பெருமானை வணங்க எழுந்தருள வருகிற வழியிலே இந்த குரங்கணில் முட்டத்தை வணங்கினார். அவர் வேதமோடு சைவனரை வளர்க்க வந்தவர் என்றால் அவர் ஆரியமும் தமிழும் என்று சொல்லுவார்கள். அந்த வேதம் என்பது நம்முடைய 5 எழுத்தை தவிர ஆரியம் அல்ல. அந்த ஆரிய மரபிலே தேவ வழிபாடு மட்டுமே உண்டு, தெய்வ வழிபாடு இல்லை. ஆனால் அதை போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள கூடாது. வேதம் என்பது 5 எழுத்து, சைவம் என்பது பெருமானுக்கு செய்கிற தொண்டு. 5 எழுத்து ஓதி தொண்டு செய்வதுதான் நம்முடைய பெரிய புராண அடியார்கள். அதற்கு தலைமை தாங்கிற நிலையிலே அமைந்த ஞான சம்பந்த பெருமான் காஞ்சிக்கு வருகிற போது குரங்கணில் முட்டத்தை வணங்கி பாடிய பாடல் விழுநீர் மழுவாட்படையண்ணன். விழுநீர் மழுவாட்படையண்ணல் விளங்கும் கழுநீர் குவலை மலர கயல் பாயும் கொழு நீர் வயல் சூழ் தகுரங்குனின் முட்டம் தொழு நீர் மைய தீதுரு துன்பமிலரே. நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்கு அவன் கையில் மழு ஏந்திருக்கிறான். அந்த அதை நினைத்தால் நாம் நம்முடைய துயர் தீரலாம் என்ற நிலையிலே அமைந்த பாடல். வாழ்க. விடை சேர் கொடி அண்ணல் விளங்குயர் மாட கடை சேர் கருமென் குளத்தோங்கிய காட்டில் உடையார் புனல் மல்கு குரங்கணில் முட்டம் உடையான் எனை ஆளுடையந்தை பிரானே. விடை சேர் கொடியண்ணல் என்று அறத்தின் அடையாளமாக திருமாலையே எருதாக தாங்கினான். அவன் என்னையும் ஆளுடையனாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. 3வது சூலப்படையா. ஆண்டாளம்மா. நானங்கய்யா.
சூழப்படையான் விடையோடு நீற்றான் ஆடியோ சரியா கேட்கலாமா? எந்தை பிரானே ஏலம் கமல் புன்சடை எந்தை பிரானே. சிற்றம்பலம். சூலப்படையனாக சுடுநீற்றனாக அவன் காலனை உதைத்து அடியார்களுக்காக காலனை வைத்து இரவாத இன்ப அன்பு நிலையை தருகிறவன் என்ற நிலையிலே அமைந்த பாடல். ஐயா பாட்டு சரியா கேட்கல. ஆண்டாளம்மா அந்த பாட்டு பாடுங்க. எப்போ அடிக்குதுன்னு சொன்னேன். இருங்க 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 கொஞ்சம் இருங்க. நல்ல சிக்னல் இடத்துல வாங்கம்மா. பரிமளாமா. விடை சுடு நீற்றான் காலன் தனையாறு இருவல் விடை காலன் கோலப்பொழி சூழந்த குரங்கனில் முட்டத்தே ஏலம் கமல் புன்சடை எந்தை பிரானே ஏலம் கமல் புன்சடை எந்தை பிரானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு வாடா விரி கொன்றை. ஆண்டாளம்மா நம்ம படிக்கிறோங்க. வாடா விரி கொன்றை வலத்தொரு காதில் தோடார் குழையானம் பாலனை நோக்கி கூடா தனசை தரகுங்கனி முட்டம் ஆடா வருவார் அவன் புடையாரே ஆடா வருவார் அவன் புடையாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி சுவாமி. தேன்கள் நிறைந்திருக்கிற கொன்றை மாலையை சூடி தித்திக்கும் பெருமானாக திகழ்கிற அவன் காதிலே குழை அணிந்து சிவனாக திகழ்கிறான். தோடு அணிந்து அம்மையாக இருக்கிறான். அதனால அம்மையப்பனாக இருக்கிற தோடு குழையை நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க. 5வது பாட்டு இறையார் வளையாளை. ஐயா கணபதி ஐயா பாடுறீங்களா? 5வது பாட்டு குரங்கடல் மட்டத்துல. ஐயா கணபதி ஐயா சாமி செந்தமிழ் இருக்காங்க இருக்காங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இறைவார் வளைவாதன. ஆமா பாடுங்க. இறையார் வளையாளையோர் பாகத்தடங்கி கரையார் மீடற்றான் கரிகிய கையால் குறையார் மதி சுடி குரங்கனில் முட்டத்து குறையார் மதி சுடி குரங்கனில் முட்டத்து உறைவான் எமையாளுடைய உன் சுடரானே உறைவான் எமையாளுடை உன் சுடரானே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா ஐயா பாட்டுங்களா? 6வது பாட்டு சொல்லுங்க. சரிப்பா. பலவும் சிவா திருச்சிற்றம்பலம். பலவும் பயனுள்ள மற்றும் பொழுந்தோம் களம் மயல்காவுரு வேளையொழியாடி களவும் பொழில் சூழ்ந்த குரங்களில் ஒட்டம் இளவும் பெருமான் நடித்தல் நினைந்தே குரங்களில் ஒட்டம் இளவும் பெருமான் நடி நித்தல் நினைந்தே. சித்திரமா 5வது பாட்டுல இறையார் வளையும் ஒரு பாகத்தடக்கு என்பது பெருமான் தன் கருணையையே அம்மையாக தன்னுடைய பாகத்தில் அடக்கி நமக்கு கருணை செய்கிறான் என்றவாறு அமைந்தது 5வது பாடல். இந்த 6வது பாடல பலனும் பயனுள்ள பற்றறுத்து இந்த பொருள் நமக்கு பயன்படும் அந்த பொருள் நமக்கு பயன்படும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதன் மேலே பற்று வைத்தால் பிறவிதான் வரும். அதனாலே எந்த பொருள் மேலும் பற்று வைக்காமல்
நமக்கு கிடைத்ததை அனுபவித்து விட்டு பெருமான் மேலே பற்று வைக்க வேண்டும் என்று அமைந்த வகையில பலனும் பயனுள்ள பற்றும் ஒழிந்தோம் என்று சொல்கிற 6வது பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் 7வது மாடார் மலர் கொன்றை. வாங்க உமாமா, வாங்க பணப்பாக்கத்துல இருந்து. சிவாய நம்ம ஐயா. மாடார் மலர் கொன்றை வளர்சடை வைத்தே தோடார் குழை தானொரு காதில் இளங்க கோடார் மதியிலேது உறங்கனில் முட்ட தாடாரவம் வரை யா தமர்வானே தாடாரவம் மறை யா தமர்த்தவானே. சிவாய நம்ம ஐயா. அந்த பாட்டு குரங்கனில் முட்டத்து ஆடார் அரவம்னு சொல்லணும். அது அந்த இசைக்காக அதை தாடார்னு போட்டிருக்காங்க. ஆனா முட்டத்து ஆடு அரவம், குரங்கனில் முட்டத்து ஆடும் அரவம். அவன் என்ன பண்ணா, தன்னை பகைக்க வந்த அந்த தாரக முனிவர்களை ஏயப்பட்ட அந்த நாகங்களை பாம்புகளை எல்லாம் அழித்து ஒழிக்காமல் அதை உயிரோடு அதை தன்னுடைய உடம்பிலே உலவு விட்டு பகையையும் நட்பு கொண்டான் என்பதற்கு அடையாளமாக அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு மையார் நிறமேனி. அம்மா செண்பகவல்லி அம்மா வாங்கம்மா. மையார் நிறமேனி அரக்கர்த்தம் கோணை உய்யா வகையால் அடர்த்தின் அருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் மோட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே. கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே. நன்றி ஐயா. இந்த 8வது பாட்டுல அரக்கனை சொல்லி நம்முடைய ஆணவத்தின் ஆற்றலை அழிக்கிற பெருமானவன் இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க. 9வது வெறியார் மலர். சித்திரமா. வெறியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாத அசைந்தேத்த ஓராரழலாகும் உரியான் நிமிர்ந்தான் உறங்கனில் முட்டம் நெறியார் தொழுவார் வினை நிற்ககிலாவே. உரியான் நிமிர்ந்தான் உறங்கனில் முட்டம் நெறியால் தொழுவார் வினை நிற்ககிலாவே. நெறியார் தொழுவார் வினை நிற்ககிலாவே. என்ன நெறி? அது சைவ நெறி, சிவநெறி, சைவ நெறி. அந்த சைவ நெறியிலே திருமாலும் பிரமனும் தேடிய போது அடலாய் நின்றான் கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாயன்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தா என்ற வகையிலே அவன் அந்த அந்த சோதி உருவமே இலிங்கமானது என்று அந்த இலிங்கத்துக்குரிய சிவநெறியால் தொழுவார் வினை நீங்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 10 கழுவார் துவராடை. பிரேமாமா பிரேமாமா இருக்கீங்களா? இருக்கங்கய்யா. ஐயா எத்தனாவது பாடலுங்கய்யா? 10வது பாட்டுமா. சரி. கழுவார் துவராடை. கழுவார் துவராடை கலந்து மீ போர்க்கும் வழுவா சமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளேல் குழுமின் சடையண்ணல் குரங்கனில் மூட்டத்து எழில்வெண் பிறையான் அடி சேர்வது இயல்பே. குழுமின் சடையண்ணல் குரங்கனில் மூட்டத்து எழில்வெண் பிறையான் அடி சேர்வது இயல்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய். வெண்மைதான் தூய்மையின் அடையாளம். வேதம் போதி வெண்ணோல் பூண்டு வெள்ளை எருதேறின அந்த வெண்மைதான் தூய்மையின் அடையாளம். அந்த தூய்மையை மறந்து
துவராடை அணிவீர்கள் சொல்ல கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். யார் துவராடை அணிகிறாளோ அவரோட சொல்ல கேட்காதேன்னு சொல்றார். சமன் சாக்கியர் சொல்ல வாக்கு அவை கேளேல் என்று சொல்கிற என அறத்தின் பெயராலே கடவுளை மறந்த அவர்கள் வாழ்க. அடுத்து இறுதி பாட்டு நம்ம தம்பி வந்திருக்காரு, கார்த்திகேயன் இருக்காரா? தம்பியை படி சொல்லாம வரலங்கய்யா. அவர் முனுசாமி ஐயா தான் இன்னும் பாடாம இருக்கிறாரு. பாட சொல்ல முனுசாமி ஐயா பட்டம்மாள் ஒரு பாட்டு தான் ஐயா பாடி இருக்காரு. பட்டம்மாள் பாட சொல்லிடுங்க. ஆமா, இன்னும் வரவே இல்லைங்களா பட்டமாலம்மா? ஐயா உள்ள இல்லைங்களா? ஆளு இருக்கீங்களா பட்டமாலம்மா? இல்லைங்க, இல்ல போயிட்டாங்களா இருக்காங்க. ஒரு பாட்டு தான் பாடினாங்க. ராஜாராம் ஐயாவும் ஒரு பாட்டோட இருக்காரு. ராஜாராம் ஐயா இல்லையா? அவரும் இல்லைங்களா? சரி, இப்ப யாராவது நீங்க ரெண்டு இருக்கிற ஒருத்தர் யாராவது பாடி பண்ணுங்க. நடராஜன் ஐயா ஒரே ஒரு பாட்டு தான் பாடி இருக்கிறாரு. அவரு பாடணுங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. சிவாயிரம் கல்லாமதி நான் பாடிடுறேன் ஐயா. சிவாயிரம் கல்லாமதி எக்கோ கேக்குதுங்களே. சிவபெருமானே, முனுசாமி ஐயா வந்துட்டாரா? பாடுங்க நீங்க. சரிங்க சரிங்க. சிவாயிரம் நன்றிங்க. நானும் போன்ல தான் பாடுறேன். கல்லார் மதிர்காழியுள் ஞான சம்பந்தன் கொள்ளார் மழுவேந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு நீதாக வல்லார் கெளிதாம் பிறவா வகை வீடே சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு நீதாக வல்லார் கெளிதாம் பிறவா வகை வீடே. இறைவன் பெயர் திருவாலீஸ்வரங்க ஐயா. திருவாலீஸ்வரர் வாழ்க வாழ்க. அங்க இந்த சொல்லார் தமிழ் செவிக்கு இனிதாக சொல்லி புரியாத மொழியில பாடி அர்த்தம் இல்லாதோட அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துகிற நம்ம அந்த தமிழ், அந்த சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக கேட்டால் அதன் மூலமாக நாம் மீண்டும் இந்த உலகிலே பிறவா வகை வீடும், அதனாலே வீடு பேறு கிடைக்கும் என்று பதிகப்பலன் சொன்ன பாடலாக இதை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்தர் சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? வாழ்க. சொல்லுங்க ஐயா, வாழ் சொல்லுங்க. வாழ்த்து அந்த அம்மா சித்ராம்மா பாட சொல்லுங்க. மண்ணில் நல்ல ஒண்ணு. நன்றிங்க ஐயா. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஏன்னா பள்ளி வச்சு பாடி ஆரம்பிக்கிறாங்க. நான் மண்ணில் நல்லவன் அவங்கள பாட நல்லா இருக்கணும். வாழ்க. சினமலி கரியுரி செய்த சிவன் உரை தரு திருமிழலையை மிகு தனமனர் சிறுபுற நகரிலே தமிழ் வீரகனதுரை ஒருபதும் மணமகிழ் ஒடுபயில் பவரெழின் மலர்மகள் கலைமகள் சயமகள் இனமலி புகழ் மகள் இசை தரு இருநிலன் இடையினீதமர்வரே மணமகிழ் ஒடுபயில் பவரெழில் மலைமகள் மலர்மகள் கலைமகள் சயமகள் இனமலி புகழ் மகள் இசை தரு இருநிலன் இடையினிது அமர்வரே. இகழ்புற சொல்லுங்க. இல்ல, சக்தி வழிபாட்டுக்காக ஞானசம்பந்த பெருமாளுடைய மலர்மகள் கலைமகள் சயமகள் என்ற அந்த பெருமானை சிவசக்தியாக உணர்கிற பாடலாக அம்மா பாடியிருக்காங்க. வாழ்க வாழ்க. நான் முன்னாடி சொன்னேன், உடனே அதை பிடிச்சிட்டு அதை பாடியிருக்காங்க. வாழ்க வாழ்க. ஒரு ஞானாசிரியர் சொன்னதை வாழ்த்தா இதை நீங்க பாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னோட குருநாதர் எனக்கு கத்து கொடுத்தாரு குலசையார் புகழ். இந்த பாடலை வாழ்த்து பாடல அதை சேர்த்து இருக்காரு. அவர் சேர்த்த பாடலை நான் வந்து அந்த காலத்துல படிச்சதை நான் நிறைவு கூறினேன். அவ்வளவுதான். நன்றி. நான் 2 பேர் தொடர்ந்து வாழ்த்து சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்
எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வளநகர். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க அந்தணரு வானவர் ஆனினம் வெழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். முடிச்சலாமையா? நன்றிங்க ஐயா. ஐயா, இன்று தைப்பூச நன்னாள். தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவாய். சேந்தனார் குரு பூஜைன்னு சொன்னாங்க ஐயா. சேந்தனார் குரு பூஜை. திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் குரு பூஜை. மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நேர்த்தான் கபாலி சரமவந்தான். இல்ல நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பவாய். நான் கூட இன்னைக்கு திருக்கழுக்குற மலை மேல போய் திருமல்ல வாயிலேருந்து அடியாரெல்லாம் வராங்க. அங்க கழுகு பாறை கீழே ஒரு சிவலிங்கம் தனியா இருக்கும். மலை மேல அவங்க நம்மளை உள்ள போய் வழிபட விட மாட்டாங்க. அதனால இங்க இருக்கிற பெருமான கண்ணார தொழுது கையார தொழுவும் கண்ணார காணவுமான அந்த நிகழ்ச்சி அங்க நடைபெறும். திருமல்ல வாயிலேருந்து சோமவார வழிபாட்டு குழந்தை வருவாங்க. அங்க இன்னைக்கு அங்க வழிபாடு நிகழ்ச்சி இருக்கு. என்னங்க நீங்க சொல்லவே இல்லை. நீங்க கூப்பிடுவீங்களா? என்ன கூப்பிடவே மாட்டேன்ட்டீங்க. மறந்துட்டேன் ராஜா. நேத்து நைட்டு தான் நேற்று போன் பல முறை போன் பண்ணிருக்காரு. நேற்று அந்த சவுண்ட்ல என்னால ஒண்ணு அந்த போனே அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் அவர் அந்த நிகழ்ச்சியை சொன்னாரு. முடிஞ்சா வாங்க. போன வருடம் நம்ம எல்லாம் ஒண்ணா அட்டன் பண்ண இல்லையா? ஆமா, இந்த வருஷம் கூட வரலாம். நீங்க இப்ப கூட கிளம்பி வரலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. 10 மணி தான். 10ல இருந்து 1 மணிக்குள்ள. நல்லது சாமி. நன்றி நன்றி. எப்படி ஒரு 10 மணி மேல தான் ஆரம்பிப்பாங்க. காலையில அவங்க எல்லாம் வந்து தாமரையா வீட்டுல போய் சிற்றுண்டி முடிச்சுட்டு 10 மணி தான் மலை வருவாங்க. நல்லது. அடியன் வந்து நன்றிங்க ஐயா. முடிஞ்சா நீங்க ஒரு 9 மணிக்கெல்லாம் தாமரையா வீட்டுக்கு வரலாம். இல்லைன்னா 10-11 மணிக்கு மேல மலை மேல வந்துடலாம். 1 மணிக்கு இருப்போம். சரிங்களா? நல்லது. நன்றிங்க ஐயா. தனம் நன்றிங்க ஐயா. தனம் தரும். நன்றிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கொள்ளால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூரசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் வந்து சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பர் பெருமக்களுக்கு தைப்பூச திருநாளுடைய இந்த நாள் நன்னாளிலே அவர்கள் தங்களுடைய வழிபாட்டை இல்லத்தில் நன்றிம்மா. அவங்களால தான் இந்த செய்தி கிடைச்சது. நீங்க சொல்லவும் தான் எனக்கு இன்னொரு செய்தியும் கிடைச்சது. ஏன்னா கடந்த முறை எனக்கு அம்மா ராஜாராணி அம்மா ஊட்டி விட்டாங்க. போன உடனே சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. ஏதோ ஒரு போன உடனே பசின்னு சொல்லிட்டு மேல எனக்கு ஊட்டி விட்டாது. ஆமா, இதை நீங்க இந்த காட்சியை நீங்க பாக்கணுமே. எனக்கு இவ்வளவு பெரிய வயசாகி எனக்கு வந்து அம்மாவும் வந்த உடனே என்னை பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணாங்க காலையில எனக்கு அந்த எத்தனை வயசான தாய்க்கு பிள்ளை தானே. அது மாதிரி சிவபெருமான இப்படி எல்லாம் நான் வந்து செல்வம் சேர்த்திருக்கிறனோ இல்லையோ அடியார்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சுட்டு பாக்கலாம். நன்றி. விடைபெறுகிறேன். மணியை கவனிக்காத விட்டேன் நான்.